2017 நடந்த குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் படிக்கலாம். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர். சிங்கவல்லிங்கிறது தூதுவளையை குறிக்கும். இப்போ சிங்கவல்லி, தூதுவளை, ஞானப்பச்சிலை இதெல்லாம் ஒண்ணு. கரிசலாங்கண்ணி, கரிசாலை, கையாந்தகரை, தேகராசம் இதெல்லாம் ஒண்ணு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள். அணி கேட்டாங்கன்னா நிரல் நிறை அணி. கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகை. கேண்மைக்கு பொருள் நட்பு. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் புறா, பருந்து. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணி கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை. துறந்தார் துணைக்கூறின் முதல்லையும் மூணாவதுலையும் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால பொழிப்பு மோனை. இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடை நயம் அடி முரண் தொடை. இன்பம் துன்பம்ங்கிறத முரண். அரியவற்றொலி சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. நிறை நிறை நேர். சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? 1.5 மாத்திரை. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் நன்னூல். பொருந்தாததை எடுத்து எழுதுக. இப்போ சரியா இருக்கிறத பார்த்துக்கலாம். அரசன் வந்தது திணைவழு. கபிலன் பேசினால் பால்வழு. குயில்கள் கூவியது எண்வழு. கமலா சிரித்தாய்ங்கிறது இடவழு வரும். இப்போ பொருந்தாதது இதுதான். கமலா சிரித்தாய் இடவழு வரணும். பொருந்தாததை கண்டறிக. இப்போ பொருந்தி இருக்கிறது 5 கிலோ எடுத்தல் அளவை ஆகுபெயர். 4 லிட்டர் முகத்தல் அளவை ஆகுபெயர். 3 மீட்டர் நீட்டல் அளவை ஆகுபெயர். இந்தியா வென்றது இது இடவாகு பெயர் வரணும். இப்போ பொருந்தாதது இதுதான். இந்தியா வென்றது இடவாகு பெயர். வா தொழிற்பெயரை கண்டறிக. வருதல். அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. கா வரிசை கரெக்டா பார்த்து எழுதணும். காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. இனிய நண்ப இலக்கண குறிப்பு தருக. குறிப்பு பெயரெச்சம். எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது மதில் காத்தல். வனப்பு பொறுத்துக. வனப்பு அழகு. அடவி காடு. வீறு வலிமை. மதுரம் இனிமை. நெக்ஸ்ட் ஒன் நூல் நூலாசிரியர். திருகடுகம் நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 மூன்றுரை அறையனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். நெக்ஸ்ட் ஒன் தமிழ் விடு தூதின் ஆசிரியர் யார்? ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. அதுபோல ஆசிரியர் பெயர் தெரியாத நூல்கள்லாம் நீங்க இந்த இடத்துல ரிவிஷன் பண்ணிடுங்க. நந்தி கலம்பகம் ஆசிரியர் பெயர் தெரியாது. முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் பெயர் தெரியாது. முக்கூடர் பல்லுக்கு ஆசிரியர் பெயர் தெரியாதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலர் எண்ணெயினா புலவர் இதோட ஆசிரியர்னு சொல்லியிருப்பாங்க முக்கூடர் பல்லுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல். குண்டலகேசி இது ஐம்பெருங்காப்பியங்கள்ல வருது. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் அப்பர். திருநாவுக்கரசரை தான் அப்பர்னு அழைக்கிறாங்க. அப்பர்னு சொல்லி திருநாவுக்கரசரை சொன்னவர் திருஞான சம்பந்தர். ரூபாயத் என்பதன் பொருள் நான்கடி செய்யுள். அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? உருசிய நாடு. வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வரியை பாடியவர் கடுவெளி சித்தர். 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர். தெரிவை
இதெல்லாம் உலா நூல்ல கொடுத்திருப்பாங்க. குமரகுருபரர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர். தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர். உயிர் இரக்கம், இரக்கம்னு வந்தாலே வள்ளலார். முயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடு உண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை. முயலுக்கு கொம்பு இல்லைன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் அதை யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ம யோசிச்சு அனலைஸ் பண்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங். அது போல வரும். முயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடு உண்டென கேட்டது தெளிதல். மணிமேகலை. ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 எனப்படும் நூல் எது? திருமந்திரம். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? காலம் வரும் வரை. சீரா புராணத்தை இயற்றியவர் யார்? உமறு புலவர். பொறுத்துக. காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். மூலன் என்ற இயற்பெயரை உடையவர் திருமூலர். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் பெரியார். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் ச. அகத்தியலிங்கம். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஆப்ஷன் பார்க்காமலே நமக்கு தெரியணும். மொழிகளின் காட்சி சாலை என இந்திய நாட்டை கூறியவர் ச. அகத்தியலிங்கம். நவ்வி மான். ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது குளோரோஃப்ளூரோ கார்பன். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தழைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியும் ஆகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? மு. வரதராசனார். அவங்க தம்பிக்கு எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்ட பெறுபவர் முத்துராமலிங்கர். திருவிக்கா முத்துராமலிங்க தேவரை சொல்லியிருப்பார் தேசியம் காத்த செம்மல்னு. பெரியார் இவரை சுத்த தியாகி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அறிஞர் அண்ணா இவரோட பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல். இப்போ பெருஞ்சித்திரனார் எழுதின நூல்லாம் நமக்கு தெரியும். பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி. இப்போ பொருந்தாதது குறிஞ்சித்திட்டு. இது பாரதிதாசன் எழுதியிருப்பாரு. இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் அப்படியே நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். குறிஞ்சித்திட்டு எழுதினவர் பாரதிதாசன். குறிஞ்சி மலர் நா. பார்த்தசாரதி. குறிஞ்சி பாட்டு எழுதினவர் கபிலர். குறிஞ்சி தேன் ராஜம் கிருஷ்ணன். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போதும் உன் நலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? மு. வரதராசனார். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது?
மணிமேகலை. முயற்கோடு உண்டு அப்படிங்கிற சென்டென்ஸ் வர்றதும் மணிமேகலை தான். திருவரங்கம், ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம், சிதம்பரம், திருமறைக்காடு, வேதாரண்யம், அங்கையர்கண்ணி, மீனாட்சி. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள். களம், வங்கம், புனை, அம்பி. களம், வங்கம், புனை, அம்பி. மீனாட்சி, அங்கையர்கண்ணி. மதுரவசனி, தேன்மொழி பாவை. கட்கநேத்ரி, வால் நெடுங்கண்ணி. விசாலாட்சி, நீல் நெடுங்கண்ணி. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். உயிரெழுத்து இல்லாத எழுத்து வார்த்தைக்கு முன்னாடி ஒருன்னு வரணும். மாகதம் எனப்படுவது வித்தார கவி. அகத்திணையின் வகைகள் 7. கரணத்தேர் பிரித்தெழுதுக. கரணத்து பிளஸ் ஏர். கரணத்து பிளஸ் ஏர். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. திருக்குறள்ல வர லைன். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். பகுப்பதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி, விகுதி. உருவேனில் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். விடை. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியன. ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன. யானையும் யானை கன்று. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான், சிம்பிளா இருக்க கொஸ்டின்ஸ் தான் நமக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். ரெஃப்ரிஜிரேட்டர் அதுக்கு நேரான தமிழ் சொல் குளிரூட்டும் பெட்டி. ரெஃப்ரிஜிரேட்டர் குளிரூட்டும் பெட்டி. கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. அரசன். அத்தி பூத்தது போல. அரிய செயல். உயிரும் உடம்பும் போல. ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி. பயனில்லை. இடி விழுந்த மரம் போல. வேதனை. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம். திருவாசகம். இயற்றியவர் மாணிக்கவாசகர். கேழல். பன்றி. திருஞான சம்பந்தர். சீர்காழி. திருநாவுக்கரசர். திருவாமூர். சுந்தரர். திருவெண்ணைநல்லூர். மாணிக்கவாசகர். திருவாதவூர். திருஞான சம்பந்தர், சீர்காழி, திருநாவுக்கரசர், திருவாமூர், சுந்தரர், திருவெண்ணைநல்லூர், மாணிக்கவாசகர், திருவாதவூர். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டம் இருக்கும். பொருந்தாத இணையை கண்டறிக. இப்போ பொருந்திருக்கிறத பார்த்துடலாம். மேதி, எருமை, சந்தம்,
அழகு, அங்கணர், சிவன். இப்ப கோதில் பசுங்கிறது தான் வந்து பொருந்தாதது. கோதிலுக்கு பொருள் வந்து குற்றமில்லாதன்னு வரும். பசு வந்து ஆன்னு சொல்லுவாங்க. நெடில் எழுத்து ஆ தான் பசு. கோதிலுக்கு பொருள் குற்றமில்லாத. பொறுத்துக. நயனம் கண்கள், இந்து நிலவு, முறுவல் புன்னகை, அல் இருள். நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. தொகுத்தவர் யாருன்னு தெரியாது. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதுல எத்தனை லைன்ஸ் இருக்கும்? 9ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும். உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. புரிசை, மதில். சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமு, இடி. குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல். 4000 திவ்ய பிரபந்தம். கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் உடம்பு. கடம் உடம்பு. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க. இப்போ திருஞான சம்பந்தருக்கு தொடர்பு உள்ளதெல்லாம் பார்த்துடலாம். உமையால் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டவர் தான் திருஞான சம்பந்தர். 220 தலங்கள் வழிபட்டார். திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டார். இதெல்லாம் திருஞான சம்பந்தர் பட்டது. அப்பூதி அடிகள் மூத்த மகனை உயிர் பெற செய்தவர் திருநாவுக்கரசர் வருவார். திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டவர் திருஞான சம்பந்தர். லாஸ்டா பார்த்த கொஸ்டின்ல வந்து திராவிட சாஸ்திரி என்பவர் யாருன்னு சொல்லி பார்த்திருப்போம். ஞாபகம் வருதான் ரீகால் பண்ணுங்க. திராவிட சாஸ்திரி யார்? திராவிட சாஸ்திரி பர்திமார் கலைஞர். நெக்ஸ்ட் ஒன். உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள். முதுமொழி மாலையில 80 பாக்கள் இருக்கு. சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு 1991. இது சிலபஸ்ல இல்ல. சாலை இளந்திரையன். நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? 3ஆம் நந்திவர்மன். 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகம் ஆசிரியர் பெயர் தெரியாது. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றிணை. சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் கம்பர். இரட்டை காப்பியம் என்பன சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். வெள்ளிப்பிடி அருவா, விடலைப்பிள்ளை கையருவா, சொல்லி அடைச்ச அருவா எப்பாடல் வகையை சார்ந்தது? தொழிற்பாடல். தொழிற்பாடல். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார்? இளங்கோவை போல், கம்பனை போல், வள்ளுவனை போல் அப்படின்னு வரும். புகழ்ந்து பாடியவர் பாரதியார். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் கதரின் வெற்றி. இதை தொடர்ந்து தேசிய கொடி தேசபக்தி நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் வந்தது கதரின் வெற்றி. இதனை தொடர்ந்து தேசிய கொடி தேசபக்தி நாடகங்கள் நடந்திருக்கும். படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இது மு. வரதராசனார் அவர்கள் அவரோட தம்பிக்கு எழுதின கடிதத்துல வர வரிகள். வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு. முதல் வட்டமேசை மாநாடு 1930. ரெண்டாவது வந்து 31. மூன்றாவது வட்டமேசை மாநாடு 1932. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. நா. பிச்சமூர்த்தி அவரை புது கவிதையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. சுரதா உவமை கவிஞர். வாணிதாசன் கவிஞரேறு பாவலர் மணி. வாணிதாசன் கவிஞரேறு பாவலர் மணி. எட்வர்ட் மை பிரிட்ஜ் ஓடும் குதிரையை வைத்து இயக்க படம். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் படசுருள். பிரான்சிஸ் என்கின்சு இயக்கப்படம்.
பாவணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணி அமர்த்தப்பட்ட ஆண்டு. தேவநேய பாவணர் 8/5/1974 மே 8ஆம் தேதி 1974ஆம் ஆண்டு. தமிழர் புலம்பெயர காரணங்கள். வாணிகம், வேலைவாய்ப்பு. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் எத்தனை வகைப்படும்? பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2 வகைப்படும். அதுல ஒண்ணு என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா அடிப்படை தேவைகள்னு சொல்லியிருப்பாரு. அடிப்படை தேவைகள்ல என்னென்னலாம் வரும்னா பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, அரசு பணி. இதெல்லாம் அவரோட முதல் சிந்தனைகள், அடிப்படை தேவைகள் பார்ட்ல வந்துடும். 2வது சிந்தனையா எதை சொல்லுவாருன்னா அகற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லுவாரு. அதுல என்னென்னலாம் வரும்னா குழந்தை திருமணம், மணக்கொடை. லாஸ்ட் ஒன், இந்தியாவில் மட்டுமல்லாமல் எந்தெந்த நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழ் இனத்துக்கு பெருமை சேர்க்கிறது. சிங்கப்பூர், மொரீஷியஸ். தேங்க்யூ.